ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 61வது வாக்கியம். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே, அந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. இப்போ 68வது வாக்கியம். கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே, கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. கல்வன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? யார் நம்மளை சீட் பண்ணுறாளோ ஏமாத்துறாளோ அவளை தான் நம்ம கல்வன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பெண் பிள்ளை யாரை கல்வன்னு குறிப்பிடுறான்னா பகவானை தான் குறிப்பிடுறா. எந்த விஷயத்தில் அப்படின்னா வாமன அவதாரத்தில். இது வாமன அவதாரத்தை குறிக்கிடக்கூடிய ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஒரு அர்த்தங்களை கொடுக்குறா. பட் நம்ம இந்த அர்த்தத்தில் நம்ம இதை பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தி ஈரேழு உலகத்தையும் ஆண்டுருக்கார். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டார். இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருத்து. ஃபுல்லாக எல்லாமே மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுட்டார்னா அவர் தான் ரொம்ப பலசாலி ஆயிடுவார். ஆனால் அவர் ரொம்ப உத்தமரான ஒரு மகான். அவர் அவ்வளோ தெய்வ பக்தியோடு இருக்கிறவர், நல்லவர். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டது தேவர்களுக்கு ஒரு பயம். ஸோ அதனால் தேவர்கள் என்ன பண்ணால் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு உடனே மகாவிஷ்ணு சொல்கிறா, பயப்படாதீங்கோ, அதுக்கான தக்க சமயம் வரச்சே மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து இந்த 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 இஷ்யூக்கு தீர்வுக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எல்லாரும் கொஞ்சம் தேவர்கள்லாம் கொஞ்சம் சமாதானம் அடையிறா. மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னா பிரகலாதனோட பேரன், தட் இஸ் கிராண்ட்சன். பிரகலாதனோட கிராண்ட்சன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. ஸோ அப்போது மகாபலி சக்கரவர்த்தியோட அந்த அபார அந்த ஆக்கிரமணத்தை நிறுத்துறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுறார். யாருக்கு? கஷ்யப மகரிஷிக்கும் அதித்தி தேவிக்கும் பிறக்கிறார். உபேந்திரன்ற பேர் கொண்டு பிறக்கிறார். ஒரு குட்டி உருவமாக அழகாக களைனா அப்படி ஒரு களை, காதில் கடுக்கன் போட்டுண்டு அப்படி ஒரு அழகான ஒரு காம்பீரியத்தோட ஒரு குட்டி உருவமாக பிறக்கிறார். அவரோட உருவத்தினால அவருக்கு பேர் வாமனா அப்படின்னு வைக்கிறா. திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவா. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவா எல்லாருமே ஆளக்கூடியவா அப்படின்னு ஒரு சரித்திரத்திலேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான நட்சத்திரத்தில் அழகான ஒரு ரூபத்தை கொண்டு பிறந்திருக்காரு இந்த விஷ்ணு பகவான் வாமன அவதாரத்தில். ஸோ இவர் என்ன பண்ணுறார், அழகாக இந்த பையனுக்கு 5 வயசு ஆகிடுறது, பூணல் போட்டுடுறா அவ அப்பா இந்த குழந்தைக்கு. எல்லாருமே குழந்தைகளுக்கு டீனேஜ்க்கு முன்னாலேயே பூணல் போட்டால் அவ்வளோ நல்லது. ஏன்னா அந்த குழந்தைகள் காயத்ரி சொல்ல சொல்ல தேஜஸ் அப்படியே மூஞ்சியில் நன்னா வரும். ப்ளஸ் அறிவு, ஆரோக்கியம் எல்லாமே நன்னா செழிப்பாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அதனால் டீனேஜ்க்கு முன்னாலேயே பூணல் போடுறது அவ்வளோ விசேஷம். ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு 5 வயசில் அழகாக பூணல் போட்டுடுறா. இந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் பிக்ஷை எடுக்க போகிறது. அப்போது மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணின்னு இருக்கார் ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு பிக்ஷை எடுக்க வருது. மகாபலி சக்கரவர்த்தி இந்த குழந்தைய பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுறார் அழகில். யார் இது? சூரிய பகவானே அப்படி ஒரு தேஜஸில் சூரிய பகவானே இங்கே கண் எதிர்க்க வந்திருக்காரோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு நீ என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்குறா. இப்போது அந்த குழந்தை எனக்கு இப்போ தான் பூணல் போட்டிருக்கா, நான் பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன்,
எனக்கு எனக்கு தவம் பண்ணுறதுக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறது. உடனே மகாபலி சக்கரவர்த்தி சிரிக்கிறார். என்னது எனக்கு எவ்வளோ இது இருக்குது, சொத்து வச்சுட்டுருக்கேன், மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் நீ 3 அடி நிலத்தை போய் கேட்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட என்ன கேட்கணுன்னு நான் உனக்கு ஞானமே இல்லையே, இவ்வளோ சின்ன குழந்தையாக இருக்கே, நீ கூட யாராவது பெரியவாளையாவது கூட்டின்னு வந்திருக்கணும், உன்னோட தாய் தந்தை கூட்டின்னு வந்திருக்கணும், இல்லைன்னா நீ உன்னோட குருவை கூட்டின்னு வந்திருக்கணும், இல்லை யாராவது பெரியவாளை கூட்டின்னு வந்திருக்கணும். நீ யாரையுமே கூட்டின்னு வராத நீ இப்படி வெறும் 3 அடி நிலத்தை போய் கேட்குறியே தவம் பண்ணுறதுக்கு, நான் கொடுத்துருவேன், ஆனால் உன்னோட 3 அடி காலில் 3 அடி நிலத்தை நீ வச்சுட்டு என்னத்தை பண்ணுவ அப்படின்னு அவர் கேட்குறாராம். உடனே இந்த குழந்தை சொல்கிறதா, இல்லை எனக்கு தவம் பண்ணுறதுக்கு அந்த 3 அடி நிலம் போகிறோம் அப்படிங்கிறதான். இந்த சொன்ன உடனே பக்கத்தில் சுக்கராச்சாரியார் உட்காந்துட்டுருக்கார். சுக்கராச்சாரியார் யாருன்னா, இவர் மகாபலியோட ஆஸ்தான அசுரகுரு. ஸோ அவர் 14 உலகத்துக்கு எப்படி சக்கரவர்த்தியோ அந்த அந்த அத்தனை இதுக்கு இவர் தான் குருன்றதுனால, சுக்கராச்சாரியர் தான் குருன்றதுனால அவரை லோக குருன்னு சொல்லலாம், சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார். அவர் சொல்கிறாராம் மகாபலிக்கிட்ட, நீ இந்த குழந்தையோட முகத்தை வச்சு அந்த குழந்தையோட கேட்குற இந்த இதை வச்சு நம்பிடாதே, நீ எதுவும் வாக்கு கொடுத்துடாதே அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறான். ஏன்னா இவன் கள்வன், இவன் ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டார், இது மகாவிஷ்ணு இந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்றத சுக்கராச்சாரியர் கண்டுபிடிச்சிட்டார். ஸோ உங்ககிட்ட இருக்கிறது அத்தனையும் அவர் பறிச்சுன்னு போயிடுவார். 3 அடியை கேட்டு 3 அடியிலேயே உன்கிட்ட இருக்கிற அத்தனைத்தையும் பறிச்சுன்னு போயிடுவார். நீ அதனால் நீ நம்பாதே இந்த குழந்தை கேட்குறத வச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என்ன, மகாபலி சக்கரவர்த்தி அவர் சொல்கிறத கேட்டுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, இந்த குழந்தை அழகான ஒரு தேஜஸ் கொண்ட ஒரு குழந்தை, இந்த குழந்தையோட காலடி இத்தினோண்டுக்கு இருக்குது, இந்த காலடி வச்சு 3 அடி அது கேட்டுதுன்னா இது எவ்வளோ இருக்க போகிறது, இவருக்கா எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கே அப்படின்ற அந்த ஆணவம். ஸோ அதில் அவர் சொல்கிறார், குழந்தை நீ உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்ன உடனே இந்த குழந்தை தான், அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா, வாமன அவதாரத்தோட கதை. ஸோ வாமன அவதாரத்தில் இந்த மாதிரி இந்த குழந்தை கேட்குறது மகாபலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி போகிறோம் அப்படின்னு கேட்குறது. ஸோ பெண் பிள்ளை இந்த விஷயத்தை தான் பேசுகிறார். எப்படி சுக்கராச்சாரியார் இவன் கள்வன்னு சொன்னா பாரு, இவர் 3 அடி கேட்குறத பற்றி சொல்லலை, அவ எப்படி சுக்கராச்சாரியார் பகவானை கள்வன்னு கண்டுபிடிச்சா பாரு. ஏன்னா பகவான் இந்த மாதிரி ரூபத்தில் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி கேட்குறத வச்சு சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்சிருக்கார், இது பகவான் தான், சாக்ஷாத் விஷ்ணு இந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி அடியாளுக்கு என்ன பகவான் எப்படி கள்வனாக இருந்தால் கூட, தட் இஸ் கிருஷ்ணரும் கள்வன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. எல்லாம் வெண்ணெயை திருடுறார், பானையை உடைக்கிறார், பொண்களோட கைகளெல்லாம் இழுக்கிறார், கோபிகர்கள்கிட்டெல்லாம் வம்பு பண்ணுறார், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இந்த கிருஷ்ணரையும் நம்ம கள்வன் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி கள்வனாட்டம் இருக்கிற இந்த பகவானை என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சுண்டு இங்கே இருக்கணும்னு தோணலையே அடியாளுக்கு. அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் அந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு பெண் பிள்ளை சொல்கிறாராம். ராமானுஜர் அசந்து போகிறார். ஏன்னா இந்த வாக்கியத்தில் நம்மளாம் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, வாமன அவதாரத்தை வச்சே என்ன தெரியறதுன்னா, நம்ம வாமன பகவான் வாமன ரூபம் எடுத்துன்னு மகாபலி கிட்ட மொத்த பூமியும் ஆக்கிரமிச்சு தேவர்களுக்கு ரிட்டர்ன் பண்ணான்றது தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இந்த விஷயத்தில் சுக்கராச்சாரியார் எப்படி அழகாக பகவான்னு கண்டுபிடிச்சி, இந்த பகவான் வந்திருக்கிறவர் கள்வன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறா. இந்த விஷயத்தை அழகாக பிடிச்சின்னு சொல்கிறா பாருன்ட்டு ஆச்சரியப்படுறாராம். இதில் இன்னொரு விஷயமாகவும் சொல்லுவாள், லோக குருன்னு சிவபெருமாளையும் சொல்லலாம். ஏன்னா சிவபெருமாள் ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் கல்யாணம் ஆகிடுறது ருக்மிணியோட, ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை.
ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து நான் சிவன்கிட்ட நான் வரன் வாங்கின்னு வரேன் அப்படின்ட்டு அவர் வரார் கைலாசத்துக்கு. அவர் கைலாசத்துக்கு வரச்சே தான் இந்த கண்டாகர்ணன் சந்திப்பெல்லாம் ஆகிறது. கண்டாகர்ணன் பிணம் விருந்திட்டார், அதெல்லாம் நடக்கிறது. அந்த வாக்கியம் ஞாபகம் இருக்கு இல்லையா? பிணம் விருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே அப்படின்னு கிருஷ்ணர் வரார் இல்லை கைலாசத்துக்கு. அப்போ கண்டாகர்ணன் இங்கேயும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கா, கிருஷ்ணர் வருவார்னு அந்த சமயம்தான். ஸோ அப்போ எதுக்கு கிருஷ்ணர் சிவன் பெருமாள்கிட்ட சந்திக்க வராருன்னா அவர் வரன் வாங்க வர்றார். ஸோ அவர் வந்து சிவன் பெருமாள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்ன்ற ஒரு வரன் கேட்க வந்திருக்கேன்ன உடனே சிவபெருமாள் சிரிக்கிறார். எங்கிட்ட போய் வரன் கேட்குறியே அப்படின்ன உடனே அப்போ தான் மன்மதன் இருந்தார்ல, சிவன் பெருமாள் கூட இருந்த மன்மதனை வந்து சிவபெருமாள் தன்னோட 3வது கண்ணால் சுட்டெரிச்சிட்டார். ஸோ அப்போ மன்மதன் சுட்டெரிச்ச உடனே உடம்பில்லாமல் மன்மதன் சுற்றின்னு இருக்கா. அப்போது அந்த சாபம் விமோச்சனம் ஆகிறதுக்கு கிருஷ்ண பெருமாளுக்கு மகனாக பிறந்தாதான் அவருக்கு உடல் கிடைக்கும் அப்படின்ற அந்த சாபம், அதுதான் விமோச்சனம் அவருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து சுற்றின்னு இருக்கிறதுனால கிருஷ்ணர் பகவான் வந்து சிவன்கிட்ட எனக்கு நீ வரன் கொடு, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குன்னு. அப்போ தான் பிரத்யும்னா பிறக்கிறா. ஸோ அந்த விஷயத்துக்காக கிருஷ்ண பகவான் வந்து சிவனை பார்க்க வரச்சே தான் சிவன் தான் இங்கே வந்து லோக குருவாக இருந்துட்டு பெருமாளுக்கு வந்து அனுகிரகம் செய்கிறா. இந்த மாதிரி வரன் கொடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கான வரன் கொடுக்குறா. ஸோ இந்த விஷயமாகவும் சொல்லலாம், கல்வன் இவன் அப்படின்னு லோக குரு சொன்னான்னு. இல்லைன்னா இந்த சுக்கராச்சாரியாரோட விஷயமும் சொல்லலாம். ஏன்னா சுக்கராச்சாரியாரோட விஷயம்தான் ரொம்ப ஆப்டாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நம்ம அழகாக சுக்கராச்சாரியார் வந்து லோக குருன்னு கன்சிடரும் பண்ணலாம். பிகாஸ் 14 உலகங்களை இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுருக்கார். அண்ட் அவரோட ஆஸ்தான அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார். ஸோ இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாக்கியம் அழகான ஒரு வாக்கியம். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.